ஹே காய்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி சண்டேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு வீடியோ எதை பற்றினா, முன்னாடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்து சிங்கப்பூர்லேருந்து நியூசிலாந்து வந்து இதோட இந்த 2024 மார்ச்சில் வந்தோம். 8 மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு. சரி, நான் எங்களோட இது எப்படி போயிட்டுருக்கு, அதே மாதிரி நான் இங்கே வந்து ஒரு 2 மந்த்ஸில் ஒரு ஜாப் கிடச்சிதுங்க. அந்த ஜாப் பற்றி உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து இன்னைக்கு சண்டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுறேங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஹாப்பி சண்டேங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, தோசை மாவு வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சுங்க. அதில் வந்து கொஞ்சம் ரவையும் தயிரும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி தோசை தான் செய்ய போகிறேன். அதோடு வந்து முட்டை பனானாலாம் போட்டு ஒரு மாதிரி பழம்பூரி கிடையாது, அந்த டைப்பில் ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் சட்னி தாங்க அரைக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கு இட்லிக்கெலாம் இந்த கேப்சிகம், அதுவும் இந்த ரெட் கேப்சிகமில் செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. ஸோ கேப்சிகம் சட்னி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சட்னிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த கேப்சிகம், இந்த ரெட் கேப்சிகமில் இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல காரமாக இருக்கும். இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து நான் என்னோடய ஜாப் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா 3 மந்த்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. 3 மந்த் முடித்தாலே நமக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட்லேருந்து நம்ம பெர்மனெண்ட் ஆயிடுவோம். என்னென்னா ஜாப் வந்து எனக்கு பிடிச்சிருக்குங்க. என்ன ஒரு பிரச்சனைனா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஒன்று தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி மாதிரிங்க. நான் பேக்கிங் வந்து நம்மளே தனியாக, நான் இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து எல்லாமே பண்ணோம். அது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில். இது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே மெஷின் பண்ணோம். நம்ம வந்து என்ன நிறைய ஒர்க் இருக்கோங்க அங்கே பண்ணுறதுக்கும். எல்லாமே பண்ணணும். நம்ம டீமுக்குள்ளே இருந்தோம்னா நம்ம எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். மெஷின் ஆப்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேப்பர் ஒர்க் இருக்கும், குவாலிட்டி செக் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து எல்லா வேலையுமே பண்ணணுங்க. ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா வீக்லி வந்து 4 டேஸ் அந்த மாதிரி. எனக்கு 12 ஹவர்ஸுங்க. அதுதான் நான் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கு பண்ணதே கிடையாது. ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். சமைச்சிக்கிட்டே நம்ம வந்து பேசுவோம். இது பொரிச்சிட்ட பிறகு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அதை வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய் போட்டு நம்ம வதக்கிட்டு, கடைசியாக வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம இந்த ரெட் கேப்சிகமையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, சால்ட் எல்லாம் போட்டுட்டு, கடைசியாக கொத்தமல்லி போட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த 3 மந்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ண இந்த சென்ஸ், நியூசிலாண்டில் வந்து நான் வாலண்டியரிங் போகும்போதும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து இவங்க பேசுகிற ஆக்சென்ட் வந்து கொஞ்சம் எடுத்ததுமே புரியாதுல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களோட பழக எனக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றது ஈஸியாக கேட்க புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க நியூசிலாண்டில் இருக்க நிறைய லோக்கல்ஸ் இருப்பாங்க. மௌரி, அப்புறம் சமோவன்ஸ் இருப்பாங்க, தொங்கன்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃபிஜி இண்டியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கன். நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் மட்டும்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்து. மற்றவங்களாம் நிறைய நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. எங்கே போனாலுமே வந்து இந்தியனா அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு தனி இதுதாங்க. அவங்களே வந்து பேசிட்டு நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ நிறைய பீப்புள் யார் எப்படி அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அவங்களோட எப்படியெல்லாம் பழகணும் அப்படின்றதையும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நிறைய விஷயங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கல்ச்சரில் எப்படி இருக்கும், முக்கியமாக வந்து நிறைய சமோன்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடைச்சாங்க. அவங்க என்ன சாப்பிடுவாங்க, என்ன ஃபுட்டு, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா காலையில் 7 to 7 எனக்கு 12 ஹவர்ஸ் இருக்கும். இவ்வளோ லாங் டைம் நான் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து என் லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க. நல்ல பீப்புளாக நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல எப்பயுமே நம்ம கூட நல்லா பேசினாலே அந்த ஜாபில் இருக்க கஷ்டம் நமக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் வந்து இங்கேயும் வந்து நிறைய நம்ம புதுசாக ஜாயின் பண்ணும்போது என்னென்ன ஃபேஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன். பட் தென் ஒரு 1 மந்த்துக்கு தான். அப்புறம் வந்து ஓகே, ஸ்லோலி வந்து அடாப்ட் ஆயாச்சு. ஸோ ஒர்க்கில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அது நல்லா தான் போயிட்டுருக்கு. நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா எனக்கு ட்ராவல் தான், ரொம்ப ட்ராவல். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நான் சாப்பிட மாட்டேன் அந்தளவுக்கு டைமுக்கு. இங்கே போயிட்டு என்ன சொல்கிறது, டைமுக்கு நம்ம சாப்பிட்றது அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் என்னோட 2-3 முன்னாடி வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஏற்கனவே வந்து நான்
ஸ்லிம்மாக தான் இருப்பேன். இன்னுமே நிறைய வெயிட் லாஸ் ஆகிட்டு ரொம்பவே வந்து மெலிஞ்சா மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த பருப்புலாம் நல்லா ப்ரௌனாகவே ஆயிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகே, வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு நம்ம கேப்சிகம், நான் மிளகாய் தூள் போடல, ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய காரம் இருக்குது. பூண்டு இஞ்சி போடணுங்க, நான் அதை எடுக்க மறந்துட்டேன். ஓகே, இஞ்சியும் பூண்டும் கூட இதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். 2 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் 2 துண்டு இஞ்சி இதோட சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துப்போம். யாராவது இந்த மாதிரி ரெட் கேப்சிகமில் சட்னி செஞ்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சிங்கப்பூரில் தான் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுலேருந்தே நான் இது ஃபாலோ பண்ணுறது. நம்ம கார சட்னி மாதிரி தான், கேப்சிகம் வந்து ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஓகே, இது நல்லா வதங்கிட்டோம். கேப்சிகம் வந்து வதங்கிட்ட பிறகு இதில் வந்து கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணி இறக்கிட்டு இது நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம அரைச்சி தாளிச்சு எடுத்தால் சூப்பரான கேப்சிகம் சட்னி ரெடி ஆயிருங்க. ஓகே, பார்த்திங்கன்னா அழகாக பனியார சட்டியில் இந்த இதை வந்து ஊற்றி வச்சுட்டேன். இது நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டால் செம்மையாக இருக்குங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம், டேஸ்டியாக இருக்கும். பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக வந்து வாழைப்பழத்தை வச்சு ஒரு பணியாரமும் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் சட்னி ரெடி ஆயிடுச்சு, கொசு தவா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிச்சுட்டு நாங்கள் வந்து சர்ச்சுக்கு கிளம்பிடுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் லீவில் தாங்க இருக்கேன். அதுக்கப்புறம் போய் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ வந்து ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கேன். இந்த ஸ்டடீஸ்க்காக நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி அப்படி நினச்சிக்கிறேன். வீட்டிலலாம் பார்த்துட்டு ரொம்ப வீக் ஆகிட்டேன், நீ வந்து போகாத அப்படிலாம் சொன்னாங்க. என்ன பண்ணுறது, ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த ஜாப் வந்து நானே தேடி கஷ்டப்பட்டு கிடைச்சது. ரொம்ப நாள் கழித்து ஒன்று கிடச்சிதுன்னா அதை நம்ம ரொம்ப ப்ரிஷியஸாக வச்சு போகலாம். அந்த மாதிரி தான் ஒரு 2 months 3 months விடாமல் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 ஜாபாவது நான் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன் சீக்கில். அப்படி நானே தேடி கண்டுபிடிச்சதுனால எனக்கு வந்து விடுறதுக்கு அந்த அளவுக்கு மனசு இல்லைங்க. சரி, நம்ம வந்து போகலாம், கண்டினியூ பண்ணலாம். நம்ம படிச்சுக்கிட்டே வந்து எனக்கு வந்து இங்கே ஆன்லைன் அப்படி தான் நான் வந்து சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ போயிட்டே நம்ம படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இப்போதைக்கு இருக்கேங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒன்று நினைக்கிறோம், என்ன நடக்க போகுதுன்றது வந்து நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ அப்படி தாங்க போயிட்டுருக்கு. இன்னொரு திங் என்னென்னா, நான் ஒர்க் பண்ண இடத்துலேயே வந்து நிறைய பேர் வந்து டெம்ப்ரவரியாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து சிலர் ஏஜென்சி மூலயமா வந்திருப்பாங்க. ஒருத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா 3 months தான் போல இருக்குது ஒர்க் பண்ண முடியும். அப்படியே மாறிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒர்க் பர்மிட்டில் நிறைய பேர் இருந்தாங்க. நான் வந்து ரெசிடென்ஸ் வீசான்றதுனால பெர்மனெண்ட் எம்ப்ளாயி ஆயிடுவேன். ஸோ ரெசிடென்ஸ் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து 3 months அப்புறம் பெர்மனெண்ட் ஆயிடுவாங்க. ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட ஒர்க் பர்மிட் எவ்வளோ நாள் இருக்கோ அது வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிப்பாங்க. இந்த ஜாப் மூலயமா எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நிறைய எக்ஸ்போஷர் கிடச்சிது. நியூசிலாண்டில் வந்து இருக்கிற இந்த லோக்கல் பீப்புளோட மிங்கிள் ஆகி ஒர்க் பண்ணேன். நிறைய வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, நிறைய குட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் தெரியும், நிறைய பேர் நியூசிலாந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க. விடாமல் ட்ரை பண்ணிகிட்ருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து சிலர் சொன்னாங்க இந்த இயர் எண்டில் வந்து நிறைய ஜாப் ஓப்பனிங் இருக்காதான், பட் 2025 ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோட கோர் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நானும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். கிடைச்சதையும் வந்து தக்க வச்சுட்டு அதுலேயும் பண்ணிவிட்டு நமக்கு எப்போ வந்து நம்மளோட கோர் ஜாப் கிடைக்குதோ அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போங்க. கீப் ட்ரையிங், டோன்ட் லூஸ் ஹோப். சிலருக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல, பிகாஸ் எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். எனக்கு தெரியலனா நான் அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க ரிப்ளை பண்ணுவேன். கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணலன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இதுதான் என்னோடய ஜாப் பற்றி. இன் டீட்டெயிலாக நான் நேமெல்லாம் சொல்லக்கூடாது, அதனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆளாக சொல்லியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ வந்து சிலருக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.
நல்லா இருக்கு பாரு. கொஞ்சமாக தான் இருந்தது, அதில் கொஞ்சம் ரவை போட்டுட்டு கொஞ்சோண்டு தயிர் போட்டு நல்லா ஊற வச்சிட்டேன். நல்லா மொறுன்னு வருது. ஏட்ரியன் எப்படி இருக்குமா தோசை? ஓகே.